கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. மீண்டும் இந்த வீடியோ மூலமாக கர்த்தருடைய நாமத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம போன 2 வீடியோஸில் கர்த்தருடைய நாமம் ஒரு தன்மைக்கு முன்னாடி இருந்தால் அதை இணைக்கிறதுக்கு வாவ் வரணும்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி கர்த்தருடைய நாமம் ஒரு தன்மைக்கு பிறகு வந்துச்சுன்னா அதை இணைக்கிறதுக்கு வாவ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி யெகோஷுவா அப்படிங்கிற பெயர் அதுதான் அந்த வேதத்தின்படி இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி 3வது வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி இன்னொரு 3 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 6 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம இன்னொரு 3 எக்ஸாம்பிள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஏற்கனவே வேதத்தின்படி ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது நம்மளுடைய கடமை. அப்படி வேதத்தில் அது இல்லை அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. ஆனால் நம்ம சொல்லி கொடுக்குறது எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இப்போது நம்ம 7வது உதாரணத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். ஆகாஸ் யோகதாவை பெற்றான். யோகதா அலேமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மேசாவை பெற்றான். இங்கே நம்ம யெகோயாதா அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். யெகோயாதா, இது தமிழில் யோயாதா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெகோயாதான்னு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஹீப்ருவில் பார்த்தீங்கன்னா யெகோயாதா அப்படின்னு சொல்லி வரும். யெகோயாதா அதனுடைய ஸ்பெல்லிங்கை நீங்கள் பார்க்கலாம். முதல்ல யோது இருக்குது, அது பிறகு ஹே இருக்குது, அது பிறகு வாவ் இருக்குது, அது பிறகு ஆயின் இருக்குது, அப்புறம் தேலத் இருக்குது, அப்புறம் ஹே இருக்குது. இந்த 6 எழுத்து சேர்ந்து தான் யெகோயாதா. முதல் 2 எழுத்து என்னது, யோது ஹேயும் யா. யா யாருடைய பெயர், கர்த்தருடைய சுருக்கமான பெயர். கடைசி 3 எழுத்து ஆயின் தேலத் ஹே. இந்த 3ஐயும் சேர்த்தீங்கன்னா அதா. அதா அப்படின்னா அலங்கரிப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடோன், அலங்கரிப்புன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த கர்த்தர் அலங்கரித்தார் அப்படின்னு சொல்லி வரும். அவர் அலங்கரிக்கிறார் நம்மளை. இந்த அதா அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த தன்மையோடு கர்த்தருடைய சுருக்கமான பேர் யாவை நீங்கள் இணைச்சிங்கன்னா, ஆரம்பத்தில் இணைச்சிங்கன்னா நடுவில் என்ன வரணும், வாவ் வரணும். வாவ் தான் 2ஐயும் இணைக்கும். ஆனால் அந்த அதா அப்படிங்கிற அந்த பெயரோடு கூட யாங்கிற பெயர் கடைசியில் வந்துச்சுன்னா அது அதாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுக்கு வாவ் தேவையில்லை, அதாயா. பாருங்க, ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் எதிதாள். இதுல நம்ம அதாயா அப்படிங்கிற பெயரை பார்க்கிறோம். இதுல 4 எழுத்தா இருக்குது. முதல்ல ஆயின், அப்புறம் தேலத், அப்புறம் யோத், அப்புறம் ஹே. இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் அதாயா. இதுல கடைசி எழுத்து என்னது, கடைசி வார்த்தை என்னது, யா. யா யாருடைய பெயர், கர்த்தருடைய சுருக்கமான பெயர். ஸோ அதாங்கிற பெயரோடு கூட தன்மையோடு கூட யாங்கிற பெயரை நீங்கள் கடைசியில் இணைச்சிங்கன்னா அது அதாயா, அதுக்கு வாவ் தேவையில்லை. ஆனால் யாங்கிற பெயர் கர்த்தருடைய சுருக்கமான பெயர், ஒரு தன்மையின் ஆரம்பத்தில் நீங்கள் இணைச்சிங்கன்னா வாவ் தேவை. அதான் யெகோயாதா அப்படின்னு சொல்லி வரும். இது உங்களுக்கு 7வது உதாரணமாக நான் கொடுக்குறேன். அடுத்தது 8வது உதாரணத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். எதியாயேல், செபதியா, யதனியேல், ஏலாம், யோகனான், எலியோனாய் என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் குமாரரும். இங்க தமிழ்ல யோனான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெஹோஹானான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஜெஹோஹானான். அதே இது நீங்க ஹீப்ருல பார்த்தீங்கன்னா யெகோஹானான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. யெகோஹானான். இப்போ அதனுடைய ஸ்பெல்லிங் நம்ம பார்க்கலாம். முதல் 2 எழுத்து என்னது, யா. யா யாருடைய பெயர், யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். கடைசி 3 எழுத்து எடுத்தீங்கன்னா, அதாவது ஹேத், நூன், அடுத்தது நூன் சோஃபேத். இந்த 3ஐயும் சேர்த்தீங்கன்னா இது கிருபை.
யெகோவா கிருபை அளிக்கிறார். அவருடைய தன்மை என்ன? கிருபை அளித்தல். ஸோ யெகோவாவுடைய சுருக்கமான பெயர் தன்மைக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது கர்த்தருடைய பெயரை இணைக்கிறதுக்கு என்ன வேணும்? வாவ் தேவை. யெகோஹானான், யெகோஹானான், அந்த வாவ் அங்க வரணும். அதே இது ஹானான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பெற வந்துச்சுன்னா, கர்த்தருடைய சுருக்கமான பெயர் பெற வந்துச்சுன்னா அதை ஹனனியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பெயர் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹனனியா. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சீமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமீத் என்பவள். இதுல நம்ம ஹனனியா அப்படிங்கிறது பார்க்கிறோம். இதுல முதல் எழுத்து என்னது? ஹெத். அப்புறம் நூன், அப்புறம் இன்னொரு நூன் வந்து 2 நூன் வரும். கடைசி 2 எழுத்து வந்து யோதும் ஹேயும். யோதும் ஹே என்னது? கர்த்தருடைய சுருக்கமான பெயர் யா. ஸோ ஹனான், கிருபை அளித்தல். இந்த கிருபை, இந்த தன்மையோடு கர்த்தருடைய சுருக்கமான பெயர் கடைசியில் நீங்கள் இணைச்சிங்கன்னா அதுக்கு வாவ் தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் கர்த்தருடைய நாமத்தை இணைச்சிங்கன்னா அதுக்கு வாவ் தேவை. இதுதான் உங்களுக்கு 8வது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்க, ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எதற்காக கொடுக்கப்படுதுன்னா நீங்கள் இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு உதாரணங்கள் கொடுக்கப்படும் போது அதை விசுவாசிக்க பழகணும். வேதத்தில் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கதா, இது அப்படிதான், இது இப்படி தான் இருக்குது, இதை தான் நான் விசுவாசிப்பேன். மனிதனுடைய பேச்சுக்கு இடம் கிடையாது. வேதம் சொல்லுது எல்லாம் சமம்தான். வேதம் தான் முக்கியம், அவருக்கு அவருடைய வார்த்தை தான் முக்கியம், மனிதனுடைய வார்த்தை இல்லை. ஸோ நம்ம 8 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 9வது எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசபாத் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களோடே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இங்க தமிழ்ல நம்ம பார்க்கும்போது யோராம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கிலீஷ்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஜெஹோராம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஹீப்ரூல நீங்க பார்த்தீங்கன்னா யெகோராம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த யெகோராம் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்பெல்லிங்கை நீங்க போர்டில் பார்க்கலாம். முதல் 2 எழுத்து என்னது? யா. யா யாருடைய பெயர்? கர்த்தருடைய சுருக்கமான பெயர். கடைசி 2 எழுத்து என்னது? ரேஷு மெம் இருக்குது. இந்த 2ஐயும் சேர்த்தீங்கன்னா ராம் அப்படின்னு சொல்லி வரும். ராம்னு அதுக்கு அர்த்தம் என்னது? உயர்த்தப்படுதல், எக்ஸால்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். யெகோவா உயர்த்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி வரும். யெகோராம் அப்படின்னு சொன்னா யெகோவா உயர்த்தப்பட்டவர். ஸோ இந்த ராம் அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு கர்த்தருடைய பெயர் அதுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா 2ஐயும் இணைக்கிறதுக்கு என்ன வரணும்? வாவ் வரும். யெகோ ராம் அப்படின்னு சொல்லி வரும். அதே இது இந்த ராம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிறகு கர்த்தருடைய சுருக்கமான பெயர் யா வந்துச்சுன்னா அதை ராம்யா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனுடைய ஸ்பெல்லிங் நீங்க போர்டில் பார்க்கலாம். மொத்தம் 4 எழுத்து இருக்கு. முதல்ல ரேஷ், அதுக்கப்புறம் மெம், அப்புறம் யோத், அப்புறம் ஹே. கடைசி 2 எழுத்து என்னது? யா. அது கர்த்தருடைய சுருக்கமான பெயர். யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர் ஒரு பெயரின் கடைசியில் வந்துச்சுன்னா அது இணைக்கிறதுக்கு வாவ் தேவையில்லை. ராம்யா அப்படின்னா அதுக்கு உடையில வாவ் தேவையில்லை. ஆனால் கர்த்தருடைய பெயர் ஆரம்பத்தில் வந்துச்சு அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன தேவை? வாவ் தேவை. யெகோராம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நம்ம 3 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்குறோம். டோட்டல் 9 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும். எதற்காக இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோன்னா, நிறைய பேருடைய மனசில் ஒரு கேள்வி, யெகோஷுவா சொல்லணுமா யாஷுவா சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். முதலாவது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் யெகோவாதா. 2வது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் யெகோஹானான். 3வது எக்ஸாம்பிள் யெகோராம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லாத்துலேயுமே ஆரம்பத்தில் கர்த்தருடைய சுருக்கமான பெயர் யா வந்துச்சுன்னா அது அந்த தன்மையோடு இணைக்கிறதுக்கு நடுவில் என்ன வரணும்? வா வரணும். ஆனால் அதே இது கர்த்தருடைய அந்த தன்மையோடு கர்த்தருடைய பெயர் கடைசியில் வந்துச்சுன்னா வாவ் தேவையில்லை. கடைசியில் நீங்கள் யான்ட்டு நீங்கள் சேர்த்துடலாம். அதயா, ஹனனியா,
ராம்யா. இந்த 3 எக்ஸாம்பிளும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். யெகோஷுவாங்கிற பேரில் அந்த ஸ்பெல்லிங்கை நீங்கள் போர்டில் பாருங்கள். முதல் 2 எழுத்து யா, கடைசி 4 எழுத்து வந்து ஷுவா. இந்த ஷுவாவுடைய தன்மை கர்த்தர் ரட்சகர், ரட்சிக்கிறவர் அப்படிங்கிறது தன்மை. அந்த ரட்சிப்புங்கிற அந்த தன்மையோடு கர்த்தருடைய நாமத்தை இணைக்கும் போது நடுவில் என்ன வரணும்? வாவ் வரணும். வாவ் இல்லை அப்படின்னா அது வேதத்தின் அடிப்படையில் தப்பாயிரும், கிராமட்டிக்கலி அது ராங் ஆயிரும், கருத்துக்கு அதுக்கு அது அது மிஸ்டேக் ஆகும். இந்த கடைசியில் இந்த ஷுவா இருக்குது. ஷுவாவுடைய ரூட் வேர்டு என்ன சொல்லுவாங்கன்னா யாஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷுவாவுடைய ரூட் வேர்டு வந்து யாஷா. அதில் 3 எழுத்தா இருக்கும், யோத், ஷின், ஆயின். இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் யாஷா. யாஷா அப்படின்னா ரட்சிப்பு. ஷுவாவுடைய ரூட் வேர்டு வந்து யாஷா. இந்த யாஷாவுடைய கடைசியில் நீங்கள் யா சேர்த்தீங்கன்னா அதான் யாஷாயா. அதை தான் நம்ம ஏசாயான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். யாஷாயா அப்படின்னு சொல்லி வரும். கடைசியில் யா சேர்த்தீங்கன்னா அதில் வாவ் என்ன செய்யாது? வராது. யெகோஷுவால ஆரம்பத்தில் யா வந்ததுனால 2 இணைக்கிறதுக்கு வாவ் தேவை. ஆனால் ஏஷாயா அப்படின்னு வரும்போது கடைசியில் யா வர்றதுனால அங்கே வாவ் தேவை இல்லை. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 9 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கர்த்தருடைய நாமம் யாஷ்வா கிடையாது, அது யெகோஷுவான்னு சொல்லி உச்சரிக்கணும். அதை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற வாவ் வந்து சைலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் கிராமர் படி வாவ் வந்து சைலண்ட் கிடையாது, அதை நீங்கள் உச்சரித்து தான் ஆகணும். அதனால தான் அவருடைய பெயர் யெகோஷுவான்னு சொல்லி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். புரியல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் அகைன் அண்ட் அகைன் பாருங்கள். கிட்டத்தட்ட 9 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டேன். அடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தாரேன். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நம்ம ஹீப்ரூக்குள்ளே போகும்போது சரியான உச்சரிப்பை நம்ம என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். ஹீப்ரூ படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களோடு நான் சந்திக்கிறேன். ஆமென்.